ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. நம்ம ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு தையல் தான் போட்டோம். அதுக்கப்புறம் பேக் டாட் பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 4 தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி துணி விட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பார்ட் ஒரு 9 பார்ட்டு தான் போட்டிருக்கிறேன். நமக்கு 9 பார்ட்டுக்கும் ஒரு 3 நிமிஷம் அப்படின்னா 27 நிமிஷத்தில் நம்ம இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப டைமிங் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எந்த டைமுக்கு நீங்கள் ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த டைமிங்க்கு ப்ளவுஸ் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக்கு. நமக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கப் சைஸ் ஆகட்டும், நெக் போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக கச்சிதமாக வந்திருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.